தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களை வணக்கம். நான் குமார் சொல்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நீண்ட நெடிய மாணவர்களுடைய போராட்டத்திற்கு பிறகு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இது ஜென்சி இளைஞர்களுக்கு கிடைத்த வெற்றியா நான் பாக்குறேன். போராடிய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றியா நான் பாக்குறேன். இதுல ஒரு கௌரவம், ஈகோலாம் பார்த்துட்டு, அதாவது நாங்க பலத்தோட இருக்கோம், பார்லிமெண்ட்ல பலத்தோட இருக்கோம், கட்சி ரீதியா பலமோட இருக்கோம், எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது, யார் போராடினாலும் நாங்க எதுக்கும் அசைஞ்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருமாப்போடு இல்லாமல் ஒரு கட்டத்துல உண்மை நிலையை உணர்ந்து, சரி நம்ம தர்மேந்திர பிரதானை ஆட்சியில அதிகாரத்துல நீடிக்க வச்சா பாஜகவுடைய செல்வாக்கு குறையறதுக்கான வாய்ப்பு, மோடியுடைய செல்வாக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த யதார்த்தமான உண்மையை புரிந்து கொண்டு குறைந்தபட்சம் இந்த நேரத்திலேயாவது தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ண சொன்னது வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்றத நான் பாக்குறேன். ஆக்சுவலா இது நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா போராடிய மாணவர்களின் முதல் குறிக்கோள் தர்மேந்திர பிரதான் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும்னு. அதை கரெக்டா டிலே பண்ணாங்க. அது பண்ணவே மாட்டாரு. தர்மேந்திர பிரதான் மோடிக்கும் அமித்ஷாக்கும் ரொம்ப வேண்டியவர். ஒரிசால பாஜக ஆட்சி அவர் தான் கொண்டாந்தாரு. அவர் அவரை விட்டுட்டாங்கன்னா அப்புறம் அது பாஜகவுக்கு பெரிய பிரச்சனையா போயிடும். அவர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டாந்தாரு. அவர் கல்வியில பல சீர்திருத்தங்கள் கொண்டாந்தாரு. அவர் RSS ஓட அந்த கல்வி அஜெண்டாவை அவர் தான் கரெக்டா செயல்படுத்தினாரு. அதனால அவர் நீக்க மாட்டாங்க அப்படின்லாம் பலவிதமான வதந்திகள். அது மட்டுமா, போராடுற மாணவர்களை பத்தி என்ன வதந்திகள்? அவங்க பாகிஸ்தான் ஆளுங்க, அவங்க சைனா ஆளுங்க, அங்கிருந்து பணம் வருது, இங்கேருந்து பணம் வருது, அவங்க மோடியை ஆட்சியை வச்சு அகற்றதான் நடத்துறாங்க. அவங்களுடைய உண்மையான உணர்வுகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. போராடுற மாணவர்களோட உண்மையான உணர்வு 152 தடவை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதுல 5 வருஷத்துல 3 தடவை நீட் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அது பொறுக்க முடியாம தான் உச்சகட்டத்தில் தான் அவங்க போராடுறாங்க. அந்த உணர்வை புரிந்து கொள்ள முடியாமல் என்னென்ன சொல்றாங்க, போராட்டத்தை கொச்சப்படுத்துறாங்க. யாரு? இந்த RSS BJP ஆட்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்துறாங்க. அதை பிளவுவாத அரசு, அதை பாகிஸ்தான் தூண்டி விடுது, அமெரிக்கா தூண்டி விடுது, ரஷ்யா தூண்டி விடுது. அது மோடிக்கு எதிரான ஆட்சியை கவுக்கிறதுக்கான முயற்சி. இது காங்கிரஸ் வெவ்வேறு வகையில முயலுது. இது காஷ்மீர் தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க, அவங்க உள்ள வந்துட்டான், இவன் உள்ள வந்துட்டான். எப்படிலாம் கொச்சப்படுத்தணுமோ கொச்சப்படுத்துறது மட்டும் இல்லாம வன்முறை மூலமாக அமைதியா பேரணி போன மாணவர்கள் மீது கடுமையான வன்முறையை பிரயோகித்து, அந்த வன்முறைக்கும் பணியாம தொடர்ந்து மாணவர்கள் போராட்ட களத்துல இருந்தாங்க. பாத்தீங்களா? அந்த உறுதியை பார்த்துதான் அது ஒரு பொண்ணு போலீஸ் மேல தடுத்து நிறுத்தி உள்ள இருக்கிற மாணவர்களை விடுவிக்குது. இன்னொரு பொண்ணு கடியடியில இளைஞர்கள் பாதிக்காம அடிபடாம காப்பாத்துறது ஒரு பொண்ணு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மோடி அரசு நினைச்சிருப்பாங்க, என்னடா அது இவ்வளவு உறுதியா இருக்காங்க இந்த இளைஞர்கள், அதனால இந்த இளைஞர்களை நம்ம அவங்களுடைய ஜனநாயக உணர்வுகளை மதிச்சே தீரணும்னு வேற வழி இல்லாம இந்த முடிவுக்கு தர்மேந்திர பிரதானை அவங்க ராஜினாமா செய்ய சொல்லியிருக்காங்க. இது போராடிய மாணவர்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றி. இது ஆக்சுவலா ஏற்கனவே இதே போன்ற ஒரு விவசாயிகள் போராட்டத்தில் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது மத்திய மோடி அரசு. தற்பொழுது இந்த ஒரு விஷயத்திலும் மோடி அரசு தன்னுடைய நிலையிலிருந்து பின்வாங்கி இருக்கிறது. ஒரு அரசா மோடி அவர்கள் ஒரு பெரிய பின்னடைவு சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. அதாவது ஒரு இரும்பு கரம் கொண்டு எதையும் மறக்கிற ஒரு அரசு இந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் பின்வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது தர்மேந்திர பிரதானுடைய செல்வாக்கா இல்ல மோடி அரசுடைய வீழ்ச்சியான்ற அந்த பாதையை நோக்கி போயிட்டு ஆக்சுவலா தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவா அல்லது மோடி அரசுடைய செல்வாக்குக்கு ஆபத்தா அப்படின்ற பார்க்கும்போது மோடி என்ன நினைக்கிறாரு, 29ல நம்ம செல்வாக்கு இதே மாதிரி போச்சுன்னா கீழே விழுந்துரும், 3 தடவைக்கு மேல மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க, நமக்கு ஆபத்து வந்துடும், அதனால பலி கொடுக்கறதுல தப்பு இல்லை தர்மேந்திர பிரதான அப்படின்னு தர்மேந்திர பிரதானை கட்டி விட்டுட்டாரு. ஆக்சுவலா அது தார்மீக ரீதியால சரியான முடிவு. இதை முதல்லயே பண்ணியிருந்தாருன்னா இன்னும் மோடிக்கான பாராட்டுகள் இன்னும் நிறைய கிடைச்சிருக்கும். ஏன்னா இது மீனான ஒரு பிரிஸ்டீஜ், கௌரவம், இந்த கெத்துல தான் இவ்வளவு நாள் தாமதிச்சிட்டாரு. நாங்க அப்படி பண்றோம், நாங்க மசோதா கொண்டு வரோம், நீட் கேள்வி பதில் லீக் ஆகாதபடி கடுமையான சட்டங்கள்லாம் கொண்டு வரோம், லீக் பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோம், 10 வருஷம் தண்டனை, 10 கோடி ரூபாய் ஃபைன், இதெல்லாம் கொண்டு வரோம், அப்படி இப்படின்னு பலது சொல்லி பார்த்தாங்க, விவாதங்கள் நடத்துறோம்ட்டு. ஆனா மாணவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, எங்க முதல் கோரிக்கை தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே பேச்சுவார்த்தை எல்லாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இவங்களுடைய மாணவர்களுடைய உறுதி தான் காரணம். மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான் அப்படின்னு ஒரு பாட்டு தமிழ்ல இருக்காங்க. மாணவர்கள் நினைத்தாங்க, நடத்தி காட்டினாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பல போராட்டங்களை பாஜக அரசு கடுமையான அடக்குமுறையை கையாண்டு அடக்கியிருக்கு. இந்த போராட்டத்தை அதனால அடக்க முடியல. ஏன்னா இந்த போராட்டத்துல நியாயம் இருக்காச்சு.
இந்த போராட்டத்துல ஒரு நியாயம் இருக்கு. தார்மீக பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, பல மாநிலங்கள்ல லீக் ஆயிருக்கு, எல்லாம் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு பொறுமையை காத்து அந்த பொறுமை மீறும் போது போராட்ட களத்துல மாணவர்கள் இறங்குறாங்க. இதுல கட்சி முக்கியம் கிடையாது சார். எந்த கட்சி ஆட்சியில் லீக் ஆட்சியில் முக்கியம் கிடையாது. நீட் எக்ஸாம் 3 தடவை லீக் ஆயிருக்கு. அது நடத்துறது யாரு? மத்திய அரசு, என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அப்போ அதுக்கு பொறுப்பு யாரு? தர்மேந்திர பிரதான். நான் நேரடியா பொறுப்புன்னு கூட சொல்லல. ஆனால் மாரல் கிரவுண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு தார்மீக ரீதியான பொறுப்பு இருக்குல்ல. அது நம்ம மாணவர்கள் பேச்சை கேட்டு நம்ம மந்திரியை ராஜினாமா பண்ண சொல்றதா? மாணவர்களுடைய பேச்சுக்கு நம்ம அடிபடிஞ்சா அடுத்து இன்னொரு குரூப் வரும், அவன் இன்னொரு மந்திரி ரிசைன் பண்ண சொல்லுவாங்க, இன்னொரு குரூப் வரும், இன்னொரு மந்திரி ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. நம்ம இதுக்கெல்லாம் அசைஞ்சே கொடுக்க கூடாதுன்னு மோடி அரசு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஆனால் அவர்களை அசைத்து காட்டியது மாணவர்களுடைய உறுதி, மன உறுதி. வன்முறையை தாங்கி கொண்டு காவல்துறை, டெல்லி காவல்துறையின் வன்முறையை தாங்கி கொண்டு அவர்கள் காட்டிய உறுதி மோடி அரசை இன்று அசைத்து விட்டது. ஏன்னா மோடி அரசுக்கு ஒரு பயம் விட்டது. என்ன பயம்னா 29ல இதே ஜென்சி கும்பல் மாணவர்கள் இதே உணர்வுகளை நாடு முழுக்க கொண்டு போனாங்கன்னா ஆட்சிக்கான ஆபத்து, இல்ல மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான ஆபத்து அங்க காத்துட்டு இருக்கு. அதனால அந்த புரிந்து கொண்ட மோடி அவர்கள் தானே களத்துல இறங்கி வேற வழி இல்லாம அவரே அறிக்கையெல்லாம் விட்டு, அவரே இன்ஸ்டாகிராம்ல போஸ்டிங் எல்லாம் போட்டு வேற வழி இல்லாம அவர் இந்த விஷயத்தை முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். ஆனால் இது பார்ட் 1, அந்த போராட்டத்தோட பார்ட் 1 தான். பார்ட் 2ன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நீட் ஒழிப்பு. அதுக்கு சிஜேபி என்ன பண்ண போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். இல்ல, அது நேஷனல் லெவல்ல அது ஒரு முக்கிய ஒரு வலியுறுத்தலா வைக்கப்படல. தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும், இதுதான் முக்கியமா வச்சாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நீட்டை ஒழிக்கணும், நீட்டை தடை செய்யணும், நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்து தமிழ்நாட்டுல வலுவா இருந்துகிட்டே இருந்தது. நேஷனல் லெவல்ல ஏன் இது வலுவா எதிரொலிக்கலங்க சார்? இல்ல, நேஷனல் லெவல்ல அந்த மக்களுக்கு இன்னும் சரியா அவங்க விழிப்புணர்வு அடைய வைக்கணும். ஆக்சுவலா நீட் எப்படி ஒரு சமநிலையை பாதிக்குது, எப்படி ஒரு கிராமப்புறத்துல படிச்சுட்டு வரவனுக்கும் நகர்ப்புறங்கள்ல கோச்சிங் சென்டருக்கும் இடையில அந்த படிக்கிறவனுக்கும் இடையில இருக்கிற சமநிலை எப்படி பாதிக்கப்படுது, கிராமப்புற மாணவர்கள் எப்படி பின்னுக்கு தள்ளப்படுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் கோச்சிங் சென்டர்லாம் எப்படி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறது அந்த நீட் தேர்வு வழிவகுக்கே தவிர மெரிட்ல யாரும் வரல. இங்க மெரிட்னு ஒரு கட் ஆஃப் வைக்கிறீங்க, அது வர வர குறைஞ்சிட்டே இருக்கு. 105 மெரிட், 700க்கு 105 கட் ஆஃப் வைக்கிறீங்க. 106 மார்க் வாங்கினவன் கையில பைசா இருக்கிறவன் 25 லட்சம் கொடுத்து கேபிடேஷன் கொடுத்து காலேஜில் சேர்ந்துட்டே இருக்கான் அவன். அப்புறம் அதுல என்ன மெரிட் இருக்கு அதுல? ஸோ இவங்க சொன்ன மாதிரி மெரிட்டும் வரல, ஒண்ணுமே வரல, சமநிலையும் கிடையாது. கிராமப்புற மாணவர்களுக்கும் நகர்ப்புற மாணவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. எதுக்காக ஒரு எக்ஸாம் ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணா நீங்க எம்பிபிஎஸ் அலோவ் பண்ணுங்க, அந்த மார்க்ல அடிப்படையில கொடுங்க. எதுக்காக நடுவில் ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க? யாரை வடிகட்டுறீங்க? எதுக்காக வடிகட்டுறீங்க? இப்ப நம்ம நாட்டுல பின்னாடி இருக்கிற கிராமப்புற மாணவர்கள் முன்னாடி வரவே கூடாதா? அவங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சா? நகர்ப்புறங்கள்ல இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்களுக்கு கிடைச்சி போச்சா? கிடைச்சதுன்னா சொல்லுங்க. கிடைக்கலையே, சமநிலை இல்லையே. அங்க சமநிலை இல்லாத போது எதுக்கு நீங்க நீட் எக்ஸாம் வைக்கிறீங்க? எல்லாருக்கும் பொதுவான நீட் எக்ஸாமே வைக்கிறீங்க. இந்த விஷயம் இப்ப நார்த் இந்தியால அந்த போராட்டத்துல கலந்து கொண்டவங்க மத்தியிலையும் இந்த உணர்வுகள் வந்திருக்கு. அது பல இளைஞர்கள் அங்க பேசினாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல நீட் வேண்டாம் என்ற குரல் 10 வருடமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில ஏ.கே. ராஜன் கமிட்டியை போட்டு அது எந்தெந்த விதத்துல நீட் மக்களை மாணவர்களை பாதிக்குதுன்னு சொல்லி அதுக்கான தீர்மானங்கள் போட்டு அனுப்பிச்சுதான் மத்திய அரசு கேட்கல. கேட்டா கோர்ட்ல இருக்கு, கோர்ட்டு தான் முடிவு பண்ணு சொல்றாங்க. ஆனால் அரசாங்கம் நினைத்தால் நடத்தலாம். அதை பார்லிமெண்ட்ல சட்டம் போட்டு மறுபடியும் அமெண்ட்மெண்ட் கொண்டு பண்ணலாம், தீர்மானம் கொண்டு பண்ணலாம். ஆனா பாஜக அரசுக்கு நீட் ஒழிக்கும் மனசு கிடையாது. அவர்கள் இந்த சமநிலையற்ற ஒரு நிலைப்பாடுதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால அவங்க நீட் எக்ஸாம் நடத்துறதுல உள்ள குளறுபடிகளை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர நீட் எக்ஸாமே வேண்டாம்னு நினைக்கல. ஆனால் ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்தெந்த மாநிலங்கள் நீட் வேண்டாம்னு சொல்றாங்களோ அதெல்லாம் நாங்க நடத்த அங்கெல்லாம் விட்டுருவோம், வேண்டாம் சொல்லிடுவோம், அது மாநிலங்களுடைய பொறுப்புல விட்டுருவோம்னு சொன்னார். அது ஓரளவுக்கு இறங்கி வந்தார் அவரு. ஆனால் மத்திய அரசு, மோடி தலைமையிலான அரசு நீட் எக்ஸாமை கைவிடாது. நீட் எக்ஸாமுக்கு அப்போ இன்னும் பிரம்மாண்டமான ஒரு போராட்டம் தேவையா இருக்கு. அப்போ அதுக்கு நீங்க இந்த இளைஞர்களை தயார்படுத்தணும். மாணவர்களை எப்படி தயார்படுத்துவீங்க? அதுக்கு தமிழ்நாட்டு தலைவர்களோட பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இங்கதான் நீட்டுக்கான பெரிய எதிர்ப்பு இங்கதான் இருக்கு. அந்த நீட்டுக்கான பெரிய எதிர்ப்பு இங்க இருக்கு. இப்ப தற்சமயம் டெல்லியில நடந்த போராட்டத்துல ஓரளவுக்கு மாணவர்கள் நீட் எதிர்ப்பு பற்றியும் பேசினாங்க. அப்போ இந்த மாணவர்கள் மத்தியில் நீட் எதிர்ப்புக்கான ஒரு குரலை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு இருக்கு. அது எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க, பாராளுமன்றத்தில் திமுக எந்த அளவுக்கு கொண்டு போகுது, இதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணதுலயே திமுக தாவேக்கால அந்த மாணவர்களுடைய அந்த முக்கியமான கொள்கையை பேசாம நீட் ஒழிப்பை பற்றி தான் பேசினாங்க.
மாணவர்கள் போராட்டத்தை ஆதரிக்கணும்ன்ற பேச்சுல நீட் ஒழிப்பு தான் பேசினாங்களே தவிர தர்மேந்திர பிரதான் சீனியரை பத்தி திமுக தாவேக்கா பேசவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ மோடி அரசோட ஒரு உறவுக்காக திமுக ஏதோ ட்ரை பண்றாங்க. இது தாவேக்காவுக்கு பாஜகவை பத்தி ஒரு இது நிதி கொடுக்க மாட்டாங்களோ ஒரு பயம் அவங்களுக்கு. அதனால 2 பேருமே தர்மேந்திர பிரதானை பத்தி பேசல. ஆனால் போராடிய மாணவர்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இப்ப மாணவர்கள் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டாலும் நாங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்க மாட்டோம், இறந்து போன மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு, அந்த குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு மற்றும் எங்களை தாக்கிய காவல்துறையினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை தொடரதான் போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது முக்கியமான கோரிக்கை தர்மேந்திர பிரதானோட ராஜினாமா. அது மாரல் கிரவுண்ட்ஸ்ல அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றிய பிறகு அவங்க 3 கோரிக்கைகளோட தான் போராடினாங்க. அதாவது தற்கொலை செய்து கொண்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு, அப்புறம் வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள்ல இளைஞர்களுக்கான முன்னுரிமை போன்ற விஷயங்கள்லாம் எடுத்தாங்க. ஆனா நடுவில் இந்த பேரணியில நடந்த வன்முறை ரொம்ப அராஜகமானது. ஆக்சுவலா இந்த டெல்லி போலீஸ் நடந்து கொண்ட விதம் ரொம்ப அராஜகமானது. அதை முதல்ல விசாரிக்க மாட்டேன்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு இப்போ விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெல்லி போலீஸ் நடந்து கொண்ட விதம் பத்தி ஒரு ஒரு முழு விசாரணை தேவை கண்டிப்பா. எந்த அளவுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வன்முறை நோக்கத்தோட தாக்கினாங்க அப்படின்ற விஷயங்கள் என்னென்ன பயன்படுத்தினாங்க. அதாவது ஷாக் பேட்டன் ஒன்று பயன்படுத்தினாங்க. ஷாக் பேட்டன்னா ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அது உங்க மேல வச்சாலே உங்களுக்கு ஷாக் அடிக்கும், கடுமையா ஷாக் அடிக்கும், நீங்க உங்களுக்கு அப்படியே மூளையே கலங்கிடும், அந்த மாதிரி ஆயிடும். இன்னொன்று பெல்லட் கன்னு, அது உலோக குண்டு, அதை உங்க மூஞ்சில அடிச்சா கண்ணு போயிடும். ஒருத்தருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கண்ணே போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம். இன்னொன்று ஒரு தடியில ஆணிகள் குத்தி இருக்கு, அந்த ஆணிகள் குத்தி இருக்க அந்த தடியில அடிக்கிறாங்க. எல்லாரும் அடிச்சா சதையெல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும், பல பேருக்கு சதை பிஞ்சிட்டு போயிருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது கொடுமைகளை ஸ்டூடெண்ட்ஸ் மேல பயன்படுத்துறது சரியா? இதெல்லாம் இப்போ பயன்படுத்திட்டு ஸ்டூடெண்ட்ஸே நீங்க தீவிரவாதிகள் அப்படின்னு நீங்க கலாட்டா பண்ணீங்க, நீங்க வன்முறை பண்ணீங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வழக்கு. இது என்ன நியாயம் இது? அதனாலதான் இப்ப ஸ்டூடெண்ட்ஸோட முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்குன்னா, வழக்குகளை வாபஸ் வாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, போலீஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பாஸ்போர்ட்டை ரத்து பண்ற அளவுக்கு போறாங்க, அவங்க மேல என்எஸ்ஏ போடுற அளவுக்கு போடுறாங்க, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போடுற அளவுக்கு போடுறாங்க, கடவுச்சீட்டை ரத்து பண்றாங்க. கடவுச்சீட்டை ரத்து பண்ணி கேஸ் எல்லாம் போட்டீங்கன்னா இளைஞர்களோட எதிர்காலம் பாதிக்கும். அவன் ஒரு நியாயமான கோரிக்கைக்காக போராடினான், நீட் எக்ஸாம்ல உள்ள குளறுபடியை ஒழிக்கணும், மந்திரி ரிசைன் பண்ணணும். அதான் இவங்க என்னன்னா இளைஞர்களோட எதிர்காலத்தை பாழாக்கணும், இன்னுமே எந்த இளைஞர்களும் போராட்ட களத்துக்கே வரக்கூடாது அப்படின்ற அளவுல கொடுமைகளை பண்ணாங்க. ஆனா அந்த கொடுமைகளையும் தாண்டி இந்த ஜென்சி இளைஞர்கள் அப்படியே ஸ்ட்ராங்கா களத்துல இருந்தாங்க. ஒரு போலீஸ் தாக்க வரும்பொழுது தேசிய கீதம் பாடி அப்படியே நிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க, அது பெரிய விஷயம். அது ஆக்சுவலா அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு மன உறுதி வேணும். அந்த மன உறுதியெல்லாம் காமிச்சுதான் அவங்க போராட்டத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அடுத்த கட்டமா அவங்களுக்கு முக்கியமா அந்த போலீஸ் தாக்குதலை பத்தின ஒரு கம்ப்ளீட்டான விசாரணை கண்டிப்பா தேவை. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த போராட்டக்காரர்களை, அந்த மாணவர்களை வன்முறையாளர்களா சித்தரிக்கிறதுக்கு ஏற்றபடி அவங்களை ப்ரொவோக் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கடுமையான தாக்குதல் மூலமா ப்ரொவோக் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா போலீஸ் என்ன தெரியுமா, அவங்க வன்முறையாளர்கள் போலீஸ் மேல கல்லு விட்டாங்க, போலீஸ் லாரியை தள்ளி விட்டாங்க, போலீஸ் லாரியை எரிச்சிட்டாங்கன்னு அந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட கண்ணாப்பிதான் வீடியோ எல்லாம் வந்திருக்கு நிறைய. எல்லாமே பிஜேபியோட ஐடி விங் பண்ற வீடியோ தான் எல்லாமே. அது உண்மையான விஷயங்கள் அதுல கிடையவே கிடையாது, எல்லாம் ஏஐ வீடியோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த போராடுற மாணவர்களை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்துறது பிஜேபியோட மீடியா, ஐடி விங்கு, அப்புறம் இந்த சோசியல் மீடியா, பாஜக ஆதரவாளர்கள். அவன் பாகிஸ்தான்ல இருந்து பணம் வருது சார். அவங்க 20-21 நாள் அமைதியா போராடினாங்க. அமைதியா போராடும் போது நீங்க யாராவது அவங்க பேச்சுவார்த்தை நடத்தீங்களா? கவர்மெண்ட்ல இருந்து விட்டுட்டீங்கல்ல. இவங்க என்ன போராடுறவங்க என்ன சும்மா வருவாங்க, ஒரு கும்பல் இன்னைக்கு போராடணும், நாளைக்கு ஒரு கும்பல் போராடணும், கொஞ்ச நாள் நல்லா கலைஞ்சு போயிடுன்னு தான் நினைச்சீங்க. இப்போ 1 லட்சம் பேர் திரண்டு பார்லிமெண்ட் நோக்கி ஊர்வலம் போவாங்கன்னு நினைச்சீங்களா? இப்போ உங்களுக்கு பயம் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, போராடுற அந்த இளைஞர்களுக்கு நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கு. நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்கள் அங்க டெல்லியில போராடுற இளைஞர்களுக்கு உணவு அனுப்புறாங்க. ஸ்விக்கி சொமேட்டோ மூலமா உணவு ஆர்டர் பண்ணி அனுப்புறாங்க. அங்க இருக்கிற சீக்கிய குருத்வாரா உணவு போடுறாங்க. அப்போ எப்படி பணம் வருது, எப்படி அவங்க இதை போராட்டம் நடத்துறாங்கன்னு கேள்வி கேட்கறாங்க பிஜேபியில. இந்த மாதிரி எல்லாம் பணம் வருது, அவங்க கீழே கலெக்ட் பண்றாங்கன்ற உண்மையே மறைக்கிறாங்க. மக்கள்கிட்ட வேற விதமா சொல்றாங்க. அவங்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து பணம் வருது, அவங்களுக்கு அமெரிக்கால இருந்து பணம் வருது, மோடியை கவுக்கிறதுக்காக பணம் கொடுக்குறாங்க அமெரிக்கால, ட்ரம்ப் அந்த வேலையை செய்யறாரு அப்படின்லாம் கலப்பி விடுறாங்க.
அதுக்கு வந்து இந்த அபிஜித் தீபிகே வந்து ஒரு இதா இருக்காரு, அவரு அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாரு, அமெரிக்காவோட சேர்ந்து வேலை செய்யறாரு, பிஜேபி அரசை கவுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறாரு. இந்த ஒரு 4-5 நாளா பாத்தீங்கன்னா பிஜேபியோட மீடியாவிங் பண்ற விஷயம் இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட மீடியாவிங் பண்ற விஷயம் அவ்வளவு ஏஐ வீடியோஸ், அவ்வளவு ஃபேக் வீடியோஸ் எல்லாம் போட்டு தள்ளி மத ரீதியா அவங்கள பிரிச்சு, மத ரீதியா அவங்கள வந்து அடையாளப்படுத்தி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு மத ரீதியா இந்த போராட்டத்தையே மத ரீதியா அடையாளப்படுத்தி இது ஒரு மதத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்லாம் சொல்லி என்னமோலாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் அதையும் தாண்டி, இவ்வளவு வன்முறையும் தாண்டி, இவ்வளவு ஏச்சு பேச்சுக்களையும் தாண்டி எஸ் நாங்க நிப்போம், ஸ்ட்ராங்கா நிப்போம் காமிச்சாங்க பாருங்க. நின்று அதே மாதிரி பாராளுமன்றத்துல காங்கிரஸ் போன்ற கட்சிகள், திமுக தனியா போராடினா கூட திமுக எல்லா உறுப்பினர் கட்சிகள் ஏதாவது விவாதம்னு வந்தா முதல்ல தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணாதான் விவாதம் அப்படின்னு சொன்ன உறுதியா நிக்கவே, அடுத்த வாரம் நீங்க மசோதா இந்த நீட்டு குளறுபடி தேர்வு குளறுபடியை போக்குறதுக்கான மசோதா கொண்டா கூட அதற்கு சம்பந்தப்பட்ட விவாதமோ அதுல கலந்துக்கிறதோ நீங்க தர்மேந்திர பிரதான நீக்கினாதான் நடக்கும்னு எதிர்கட்சிகளும் இந்த போராட்ட மாணவர்களுக்கு ஆதரவா இருக்கவே, கவர்மெண்ட்டுக்கு வேற வழி இல்லை, மாணவர்களுடைய கோரிக்கை ஏற்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதே மாதிரி இந்த வன்முறையில் ஈடுபட்ட மாணவர்களை கடுமையாக தாக்கிய போலீஸ்காரர்கள் மீது விசாரணை வேண்டும், ஒரு விசாரணை குழு அமைக்கணும். சுப்ரீம் கோர்ட் வந்து இதை விசாரிக்க போது நிச்சயமாக மாணவர்களோட முக்கியமான கோரிக்கை என்ன, அதுல மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தால், வன்முறை என்று வழக்கு பதிவு செய்தால், கடவுச்சீட்டை ரத்து செய்தால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும். அதனால அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாணவர்கள் அவங்களுடைய கோரிக்கையை இதை சேர்த்துன்றது முக்கியமான விஷயம். அதனால அந்த கோரிக்கையும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்தது சரியான நிலைப்பாடு. ஆனால் தொடர்ந்து இந்த போராட்டம் இதே வீரியத்துடன் கண்டினியூ ஆகணும்னா அதுக்கு மாணவர்கள் ஒற்றுமையோடு இருக்கணும். ஒரு கோரிக்கையில வெற்றி கிடைச்சதுன்ற ஒரு சந்தோஷத்துல சில மாணவர்கள் பிரிந்து போறதுக்கான, அவங்க வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா கோரிக்கை முக்கியம். போராட்ட மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் வாங்கணும், முழு விசாரணை நடத்தணும் என்ற கோரிக்கை மிக மிக முக்கியமான கோரிக்கை. இதுல டெல்லி மாணவர்களுடைய போராட்டத்திற்கு ஓரளவு வெற்றி கிடைத்து விட்டது. தமிழ்நாடு மாணவர்களுடைய போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாடு மாணவர்களுடைய போராட்டம் நீட் ஒழிப்பு, அதுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அது வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் போராடணும். மோடி அரசு இருக்கிறவரையும் நீட் போகாது சார், நீட் எடுக்கவே மாட்டார். இப்ப நம்ம ஆல் இண்டியா லெவல்ல தமிழ்நாடுல இருக்கிற மாணவர்கள் ஆல் இண்டியா லெவல்ல மாணவர்களை போய் எஜுகேட் பண்ணணும், விழிப்புணர்வு ஊட்டணும். நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கொண்டு வாங்க, நீட் எப்படி சமநிலையை பாதிக்குது, நீட் எப்படி சமூகத்துல வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை உண்டாக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தமிழக மாணவர்கள் மாநிலமா போய் எல்லா மாணவர்களையும் ஒன்று திரட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப போராடின அந்த அபிஜித் தீப்க்கு அவர்கிட்டயே போயிட்டு இந்த நீட் ஏன் வேண்டான்றதுக்கான விஷயங்களை விளக்கி அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏன்னா அந்த போராட்ட காலத்திலே பல பேர் மாணவர்கள் நீட்டு வந்து சமநிலையை வந்து பாதிக்குதுன்னு பேசினவங்களாம் நான் பார்த்தேன். அதனால நீட் வேண்டான்ற எண்ணமுடைய மாணவர்களும் அங்க இருந்தாங்க. இருந்தாலும் அதை ஒரு நோக்கமாக வைத்து ஒரு போராட்டத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் பரந்த அளவு ஆதரவு தேவை. அதற்கான முயற்சிகள்ல தமிழக மாணவர்கள் ஈடுபடணும், அது டெல்லி மாணவர்களோடு சேர்ந்து போராடணும், மாநிலமா போய் இளைஞர்கள் ஆதரவு திரட்டணும். இந்த மோடி அரசை வந்து நிச்சயமாக அவர்கள் தானாக இதை செய்ய மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. அவர்கள் நீட் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் ஒருவேளை 29 ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் எந்தெந்த மாநிலங்கள் நீட்டு வேணும்னு வச்சுக்கிறோம் அவங்க வச்சுக்கோங்க, மற்றவங்க எல்லாம் வச்சுக்க வேண்டாம்ன்ற ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ஆனால் அது வருமா இல்லையான்னு தெரியாது. அப்போ மோடி ஆட்சியிலேயே நீட்டு போகணும்னா மாணவர்கள்ட்ட மீண்டும் ஒரு எழுச்சி வேண்டுமே. இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துல நிறைய சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேசினாங்க. குறிப்பாக ரஞ்சித், அமீர் உள்ளிட்ட திரைத்துறையினர் இவங்கெல்லாம் பேசுறப்போ டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனைய மடைமாற்றம் செய்யற மாதிரி நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. தாவேக்காவை சார்ந்தவர்கள் எப்படி பாக்குறீங்க? எங்க தாவேக்கா வந்து நீட் எதிர்ப்புக்கு ஆதரவா தானே இருக்கு. நீட் எதிர்ப்பு தாவேக்காவோட கொள்கை தானே. அப்போ வந்து அந்த மாணவர்கள் எதுக்காக போராடுறாங்க? நீட் எதிர்ப்புக்கு தானே போராடுறாங்க. அவங்களை எதுக்கு குண்டு கட்டா தூக்கின்னு போறீங்க? அவங்களுக்கு அதை அரெஸ்ட் பண்றீங்க, அவங்களுக்கே போராட்டத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றீங்க. நீங்க தான் வந்து தைரியம் உங்களுக்கு இல்லை. நீங்க தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணணும் மாணவர்கள் போராடினாங்க டெல்லியில, அதை பத்தி ஒரு வார்த்தை பேசாம நீட் ஒழிப்பு மட்டும்தான் எங்க லட்சியம்னு அறிக்கை விட்டீங்க. மாணவரோட முக்கியமான கோரிக்கையை கண்டுக்கல. சரி, உங்களுக்கு மோடி அரசு எதிர்க்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கு, அதனால நீங்க அப்படி பண்ணீங்க தாவேக்கா. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நீட் வேண்டாம்னு போராடுற மாணவர்கள் உங்க கொள்கையும் அதுதான். அப்படி இருக்கிற மாணவர்களை எதுக்கு நீங்க போராட்ட களத்தை விட்டு அப்புறப்படுத்துறீங்க? அவங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்து அவங்க போராடுறதுக்கான ஜனநாயக முறையில போராடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டியது தானே. நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணும்போதுதான் நீங்க வந்து அப்போ டெல்லியில இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா நீங்க செயல்படுறீங்களோ, அவங்கள பாஜகவினரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க போராடுற மாணவர்களை கைது பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலா நீட்டுக்கு எதிரான விஷயத்துல தாவேக்கா ஸ்டடியா இருந்ததுன்னா
மாணவர்கள் போராட்டத்தை அலோவ் பண்ணுங்க, அமைதியான போராட்டத்தை அலோவ் பண்ணுங்க. அவங்க என்ன வன்முறையில் இறங்கினாங்களா? அவங்களே கைது பண்றீங்க, அவங்களே குண்டு கட்டா தூக்கின்னு போறீங்க. அவங்க எதுக்கு கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் போய் மறியல் பண்ணணும்? ஏன் அவங்களுக்கு பொது இடத்துல இடம் கொடுங்க. அவங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கலன்னு தானே கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் போய் பண்றாங்க. அப்ப நீங்க நீட்டுக்கு எதிராக இருக்கிறது உண்மையா இருந்தா மாணவர்கள் போராட்டத்துக்கான வாய்ப்பை கொடுங்க. ஜனநாயகத்துல போராட்டத்துக்கான வாய்ப்பை கொடுத்தா தானே அவங்க போராடுவாங்க. அவங்க போராடவே கூடாது, கொண்டு சேரவே கூடாது பொது இடத்துலன்னு சொன்னா அது எப்படி சரியாகும்? அதனாலதான் இந்த பிரச்சனை வந்து ரஞ்சித் போன்றவர்கள் பேசும்போது அவங்க தலித்தை பத்தியும் பேசினாங்க. அந்த அரசு தலித் அரசியலும் அதுல பேசப்பட்டது. இருந்தாலும் பொதுவாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, தாவேக அரசு நீட் எதிர்ப்பு என்பது அது உண்மையாக சொல்லுமையானால் அது வந்து போராடுற மாணவர்களை அலோவ் பண்ணணும். அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், போராட்டத்துக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். அது கொடுக்காத இருந்தா என்ன அர்த்தம்? மெரினா பீச்ல யாரும் போகக்கூடாதுன்றீங்க, பொது இடத்துல போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க, போராடுற மாணவர்களை குண்டு கட்டா தூக்கின்னு போறீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப நீங்க வந்து அரசாங்கம் நீட்டுக்கு ஆதரவா இருக்கா, இல்ல பாஜக அரசாங்கம் கோச்சிக்கிட்டு மாணவர்களை கைது பண்றீங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப நேச்சுரலி பேசுறவங்க எல்லாம் தாவேக்காக்கு எதிராக தான் பேசுவாங்க. நிறைய விஷயங்களை பயிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.